அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிரைட்ரமைன்ஸ் பற்றின ஏற்கனவே 2 வீடியோக்கள் போட்டிருந்தோம். முதல் வீடியோவில் அதனுடைய அறிமுகமும், இரண்டாவது வீடியோவில் அதை பற்றிய ஒரு விஞ்ஞானபூர்வமான தகவல்களையும் போட்டிருந்தோம். இந்த 3வது வீடியோவில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பயிற்சியினுடைய முக்கியத்துவமும், இந்த பயிற்சியினுடைய விளைவுகள் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சமுதாயத்திற்கும் என்ன மாதிரியான விளைவுகள் கிடைச்சிருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பயிற்சியை குழந்தைங்களுக்கு கொடுக்கறதின் மூலமாக நம்ம மூளையில் என்ன மாதிரி செயல்பாடுகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே வீடியோவில் நம்ம போட்ட வீடியோஸில் பார்த்துட்டோம். இதன் மூலமாக குழந்தைங்கக்கிட்ட நடத்தையில் மாற்றம் ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கவனிக்கும் திறன் மேம்படுது. அவங்கக்கிட்ட ஒரு பச்சாதாபம், படைப்பாற்றல், உள்ளுணர்வு போன்ற குணநலன்கள் எல்லாமே என்ன அதிகமாகவும் வளர்ச்சி அடையுது. அது மட்டும் கிடையாது, இந்த குழந்தைகள் என்ன சமுதாயத்தில் சவால்களை சமாளிக்கக்கூடியவங்களாகவும், வேலை பார்க்குற இடம், கூட இருக்கிறவங்க, பரீட்சை, இந்த மாதிரி நிறைய மன அழுத்தங்கள் போன்றவற்றை திறம்பட சமாளிக்கக்கூடிய திறனுமே இந்த குழந்தைங்களுக்கு அதிகமாக இருக்கிறதையுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சு. இந்த பயிற்சி எடுத்துக்கிட்ட குழந்தைங்களுடைய பெற்றோர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கக்கிட்ட உற்று கவனிக்கிறது, எதையுமே புரிஞ்சுக்கிறது, ஞாபக சக்தி, உணர்ச்சி சமநிலையில் இருக்கும், பச்சாதாபம், அமைதியான ஒரு மனநிலையெல்லாம் என்னுடைய குழந்தைகள்கிட்ட மேம்பட்டிருக்குன்னு பெற்றோர்கள் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைட்ரமைன்ஸ் ட்ரெயினராக இந்த பிரைட்ரமைன்ஸ் பயிற்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு நபராக நானுமே என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரைட்ரமைன்ஸ் பயிற்சி அனுபவத்தை உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைங்களுக்குமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். இதற்கு ஒரு முக்கியமான ஒரு தகவலும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2017ஆம் வருடம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மெஹபூப் நகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 12 உண்டு உறைவிட பள்ளிகள், அதாவது ஹாஸ்டல் உள்ள பள்ளிகள் இருக்கும் இல்லையா, அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய 2500 குழந்தைகளுக்கு இந்த பயிற்சி அளிக்கிறதுக்காக அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுக்கப்பட்டதின் விளைவு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 வாரங்கள் இந்த குழந்தைங்களுக்கு பயிற்சி கொடுத்ததுக்கு அப்புறம் பண்ணின மதிப்பீடில் இவங்களுடைய அந்த கவனிக்கும் திறன் இருக்கு இல்லையா, அது 48% உயர்ந்து இருக்கிறத கண்காணிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த பயிற்சியில் குழந்தைகள் குழுவாக செயல்படுறதுனால அவங்கக்கிட்ட வகுப்பறையில் கவனித்தல், குழுவாக செயல்படும் போது அமைதியாக இருக்கிறது, அதே மாதிரி வெளிப்படையாக வகுப்பறையில் இருக்கிறது, கவனச்சிதறல் குறைஞ்சிருக்கிறது, இது எல்லாமே அவங்க கண்காணிச்சிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பிள்ளைங்க பார்த்திங்கன்னா வகுப்பறையில் ஆசிரியர்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குறதுக்கோ கேட்குறதுக்கோ தயக்கம் காட்டுவாங்க. ஆனால் இந்த பயிற்சி எடுத்துக்கிட்ட குழந்தைங்கள் பேசுகிறதுல தயக்கம் காட்டுறதும் குறைஞ்சிருக்கு. அவங்கக்கிட்ட ஒரு சுய ஒழுக்கம், சுய நம்பிக்கை, ஞாபக சக்தி எல்லாம் வளர்ந்துருக்கிறதையுமே அந்த ஆசிரியர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பயிற்சியை குழந்தைங்களுக்கு அந்த பள்ளி கல்வியாண்டோட ஆரம்பத்திலேயே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், அவங்க அவங்களுடைய அந்த படிக்கிற கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, அதில் ஒரு சாதகமான பலனை நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியும். இந்த பிரைட்ரமைன்ஸ் பயிற்சி என்னென்னா நிறைய நாடுகளில் இந்த பயிற்சி இருக்குது. நான் சொல்லக்கூடிய இந்த பிரைட்ரமைன்ஸ் பயிற்சி நான் எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் மூலமாக நடத்தக்கூடிய பிரைட்ரமைன்ஸ் பயிற்சியை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா 5 முதல் 15 வயதிற்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட்டில் கொடுக்கப்படுற ஒரு பயிற்சி. இந்த இன்ஸ்டியூட் உலகம் முழுவதும் இருக்குது. நான் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் மூலமாக இந்த பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். விருதுநகர், அதனை சுற்றியுள்ள மாவட்டங்கள், அதாவது அதனை சுற்றியுள்ள ஏரியாவில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த ஒரு விஷயம் கிடைக்கணும், இந்த தனிச்சிறப்பான ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் என்னுடைய நம்பரை நான் கீழே கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வேறு ஏரியாவில் இருக்கிறவங்க யாருக்குமே இந்த பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே கூட நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெயினர், பிரைட்ரமைன்ஸ்க்கான ட்ரெயினர் யார் இருக்காங்களோ அவங்கள பற்றின டீட்டெயில்ஸுமே ஏன்னா நம்ம கொடுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 92% பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்னுடைய குழந்தை இந்த பயிற்சியை எடுத்ததுக்கு அப்புறம் அவன் எதையுமே சரியாக பிளான் பண்ணி பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு இதையுமே தெரிவிச்சிருக்காங்க. 90% பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய நேரம் எந்த ஒரு வேலையை செய்கிறதுக்குமே அவன் குறைவான நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறான், எதுலேயுமே ரிலாக்ஸாக இருக்கான்,
காமாக இருக்கான், அமைதியாக இருக்கான், ஓய்வாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. 82% பெற்றோர்கள் வந்து என்னுடைய குழந்தை அகடமிக்கில், அதாவது பள்ளி படிப்பு இருக்கு இல்லையா, அந்த பள்ளி படிப்பில் வந்துட்டு என்னென்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்கிறத வந்து நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு வந்து 82% பெற்றோர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. 87% பெற்றோர்கள் வந்து என்னுடைய குழந்தைகள்கிட்ட புரிதல், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் பவர் இருக்கும் இல்லையா, அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுமே வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதில் 88% உள்ள இவங்க வந்துட்டு ஏன்னா என்னுடைய குழந்தை வந்து உணர்ச்சிகளை சரியான விதத்தில் வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்குது அப்படிங்கிறதையுமே வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாம் வந்து இந்த பயிற்சி எடுத்துக்கிட்ட கொடுக்கப்பட்ட பெற்றோர்களின் ஃபீட்பேக்கு, குழந்தைங்களுடைய விளைவுகளை வச்சு நம்ம இந்த பயிற்சியோட முக்கியத்துவம் சொல்லியிருக்கோம். ஸோ எல்லாருமே தங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த பயிற்சி வேணும் நினைக்கிற எல்லாருமே வந்து நீங்கள் வந்து எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். விருதுநகர் மாவட்டத்தில் நான் வந்து இந்த பயிற்சி வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் மூலமாக கொடுக்குறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் நன்றி.